வாட்டி நீதிமன்றம் செல்ல வேண்டியது. இந்த பள்ளிக்கல்வித்துறை கொடுக்க வேண்டிய நிதியை வேற மாநிலத்துக்கு மாற்றி விட்டுட்டாங்க. இதுக்காக பள்ளிக்கல்வித்துறை நீதிமன்றம் செல்லக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆலோசனைப்பட்டு அவர் எப்படி எங்களை வழி நடத்துகிறார்களோ அந்த விதத்தில் நாங்கள் வழி நடத்துவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கல்வி என்பதை தயவுசெய்து மாநில பட்டியலில் கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அரசாங்கமும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை என்று வரும்போது உங்களுக்கே தெரியும், ஆட்சி மாற்றம் வரும்போது அத்திப்பூத்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் சேர்கிற பிள்ளைங்க 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க சேர்ந்தாலே பெரிய விஷயம். ஒரு பெரிய ஐஐடியில் ஐஏஎம்லையோ நிஃப்ட்லேயோ அல்லது நிஃப்டம்லையோ அல்லது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிலையோ இந்த ஜேஇனா கூட என்னன்னு தெரியாமல் இருந்த பிள்ளைங்க இதெல்லாம் இன்றைக்கி அதை செம்மைப்படுத்தி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 2021 10 பேர் சேர்ந்தாங்க என்று சொன்னால் இன்றைக்கு கடந்த கல்வியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 600 பேர் இன்றைக்கி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஸ்காலர்ஷிப்பில் பல யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்திருக்காங்க என்று சொன்னால் அது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். இன்னும் ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுத்தது என்று சொன்னால் சாதனை புரிவதற்கு எங்கள் பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்க. விமர்சிக்கிறாங்க அவங்களாம் ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு விமர்சனம் பண்ணணும். யார் சொல்கிறாங்க? அண்ணாமலை சரி, நான் உடனே உனக்கு எல்லாரும் நீங்கள் இங்கே பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நம்ம எல்லாருமே இருக்கணும். இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 6,23,000 கோடி ரூபாய் நம்முடைய வரி பணம் போயிருக்கு. நான் சொல்கிறது வருமான வரி, நேரடி வரி, இது இல்லாமல் ஜிஎஸ்டி வரி நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம மறைமுக வரிகள் நிறையா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 6,23,000 கோடியில் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்குன்னு. அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு, வடக்கில் இருக்கிறது வடக்கில் இருக்கின்ற அரசா அல்லது வட்டி கடை நடத்துகின்ற அரசா என்று கேட்டதுக்கு அதுதான் அறிவாலயத்தோட செங்கல்லாம் பேத்துட்டு தான் போவோம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சிரிப்பு தாங்க வருது அவர் பேச, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு. அரசு பள்ளியில் மட்டும் 100 விழாதுனால வரவேற்பு இருக்கு. இதே மாதிரி உதவி பெறும் பள்ளிக்கும் மேம்படுத்துறதுக்கு அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும், நம்ம எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அடுத்தது காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது புதுமை பெண்ணாக இருந்தாலும் தமிழ் புதுநலாக இருந்தாலும் ஒவ்வொன்றா படிப்படியாக தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக வருங்காலத்தில் அதையும் நம்ம செய்யலாம். பகுதிக்கு மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்த ஒரு அறிவு.